ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரிதம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்துதான் பிரதி வாரமும் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சி தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 52வது வாரமாக இந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் எஸ். சுப்பிரமணியம், சேலம். அங்கிருந்து அவர் நம்ம கிட்ட சொல்றார். அவருடைய சிஸ்டரோட கணவர், தமக்கையோட கணவர் மதுரையில வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். அப்படி வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற சமயம் அவருடைய கட்டடத்துல ஒரு தோல் வியாதி மருத்துவர் குடியிருக்கார். அவர் என்ன பண்றார், அவர் ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் வைப்பதாகவும் அதுல வெளிநாட்டிலிருந்து வந்த ஆரஞ்சு விதைகளை நடப்போறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய கட்டடத்தை ஈடாக அளித்த, அதாவது பேங்க்ல கடன் வாங்கறதுக்காக இவர் கட்டிடத்தை அடமானம் வச்சு இவரையும் கேரண்டி கையெழுத்து போட வைக்கிறார். அது யூனியன் பேங்க்ல ஒரு அப்படி 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறார். அவர் அதுக்கு முன்பே கனரா பேங்க்ல 2 கோடி கடன் வாங்கி கட்டாத சமாச்சாரம் இவருக்கு தெரியவே தெரியாது. டாக்டர் சுமார் என்ன பண்றாரு, அந்த 2 கோடி வாங்கியிருக்காரு, 200 கோடி வாங்கியிருக்கார். சாரி 2 கோடி கடன் வாங்கியிருக்கார். அந்த 2 கோடி கடனுக்கு அவர் அடைச்ச தொகை 20 லட்சம் தான் அடைச்சிருக்கார். 20 லட்சம் கடனை கட்டிட்டு மீதி பணத்தை கட்டாம விட்டுட்டார். இப்படி அசலும் வட்டியுமா பேங்குக்கு ஒரு 14.50 லட்சம் கட்டணம் அது அப்படியே நின்று இருக்கு அந்த பேங்க்ல, கனரா பேங்க்ல. டாக்டர் இப்படி பேங்குக்கு பணம் கட்டாம ஏமாத்துவதை பார்த்துச்சு அதிகாரிகள்லாம் இவரோட, அதாவது இந்த சுப்பிரமணியமோட தமக்கையோட கணவர் இருக்கார் இல்லையா, அவரை பணம் கட்ட சொல்லி நெருக்கடி கொடுக்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர் வீட்டுல சொல்லவே இல்லை, மறைச்சுட்டார். இது என்ன ஆயிடுறது, அவர் 2016ஆம் ஆண்டுல திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவர் காலமாயிட்டார். இவர் தன்னோட தந்தைக்கு ஏதானும் உதவி செய்யணும் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் இவருக்கும் வெளியில தெரியறது. அந்த கடன் தொல்லையால டாக்டர் கிளினிக்கையே மூடிட்டு தலைமறைவா திரிஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஒரு வழியா அவர் எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சு கேட்டா அதுக்கு ஒரு பலனும் இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த முயற்சி பண்றா, அதுக்கும் எந்த பலனும் இல்லை. பேங்க்ல அவருடைய தமக்கையோட கணவர் அடமானமாக கொடுத்த சுமார் அவரோட கட்டிடம் 3 கோடி மதிப்பு. டாக்டர் 30 லட்சம் அந்த யூனியன் பேங்க்ல வாங்கியிருக்கார். ஆனா அவரோட வீட்டோட மதிப்பு 3 கோடி. அந்த 3 கோடி மதிப்புள்ள கட்டடத்தை ஏலத்துக்கு கொண்டு வர தீர்மானம் பண்றது அந்த வங்கி. பேங்க் அதிகாரிகள்லாம் தினசரிகள்ல அறிவிப்பும் கொடுத்துட்டார். அவர் இந்த சுப்பிரமணியம் என்ன பண்றார், ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீ குரு பாக்கிமாம் அப்படின்னு வேண்டிண்டே பேங்க் அதிகாரிகளை பல சமயம் தொடர்பு கொண்டு
ஏலத்தை ரொம்ப சபத்தோட பேர்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கட்டி ரொம்ப சமத்தின் பேர்ல அந்த கட்டிடத்தோட பத்திரங்களை மீட்டுக்கிறார் பேங்க்ல இருந்து. பத்திரம் மீட்க கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2 வருஷமும் அவர் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, குருவின் அருள் இருந்ததுனால தான் அந்த ஏலம் தள்ளி போய் அத்தனை பெரிய கட்டடம் அவள் தேர்ந்து போகாம இவாளுக்கு திரும்பி வந்தது. அது குருவோட அருள்னால தான். அது அடுத்ததா அந்த கட்டிடத்தை விற்கணுமே, அந்த ஏமாற்றிய டாக்டரையும் உள்ளிட்டு அந்த கட்டிடத்துல ஒரு 3 பேர் குடியிருக்கா. அவெல்லாம் காலி செஞ்சாதான் கட்டிடம் வாங்கறதுக்கு யாராவது முன் வருவா. அந்த சமயத்துலதான் நமக்கு டிமானிட்டைசேஷன், அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் செல்லாது அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்த சமயம். அதனால யார்கிட்டயும் வாங்கறதுக்கு பைசா இல்ல, யாரும் தயாராகவும் இல்ல அவ்வளவு பெரிய பைசாவை கொடுத்து அந்த பில்டிங்க வாங்கறதுக்கு. அவர் தன்னோட குருநாதத்தை தான் சரணாகதி அடையிறார். இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இந்த பில்டிங் விற்கல, நீங்க தான் எங்களுக்கு கருணை புரியணும் அப்படின்னு அவர் அங்க போய் வேண்டிக்கிறார் ஆச்சாரியால்கிட்ட போய். குருவும் ஆசீர்வாதம் பண்றார், சீக்கிரமே வித்துடும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு குருநாதரும் சொல்லிடுறார். இது நடந்து ஆச்சாரியா அனுகிரகம் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அந்த கட்டிடத்துல ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் குடியிருக்கார். அவரே என்ன பண்றார், நானே இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு முன்வரார். இவா என்ன பண்றா, அவர் காலி பண்ண தகராறு பண்ணினா என்ன பண்றது அப்படின்னு பயந்து கொண்டிருந்த மனிதர் அவர், அந்த நார்த் இந்தியன் மனுஷர். அவர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன விலையும் கூட ஓரளவு இவா எதிர்பார்த்த அளவுதான் இருந்தது. அதுவும் இல்லாம அந்த கட்டிடத்திலிருந்து காலி செய்ய மாட்டேன் அப்படின்னு தகராறு பண்றவாளையும் நானே கவனிச்சுக்கிறேன், நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்றார். இந்த சமாச்சாரத்தை அவர் மறுபடியும் குருவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்த தெரிவிக்கிறார். அவர் சரின்னு சொன்னாதான் அது விற்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இவருக்கு. ஆனா குருநாதரும் அனுமதி கொடுத்துட்டார் உடனேயே. குருநாதரோட அனுமதியின் பேர்ல அந்த கட்டடத்தை அந்த நார்த் இந்தியனுக்கு அவ வித்துடுறா. இப்படி கருணாமூர்த்தியான குருவோட துணை இல்லாம முன்பின் தெரியாத ஊர்ல பலவித சிக்கல்கள்லாம் இருந்தும் அவ்வளவு பெரிய கட்டடத்தை மீட்டு அத நஷ்டம் இல்லாம விற்பது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கக்கூடிய செயலா? யோசிச்சு பாருங்க. 3 கோடி அந்த பில்டிங்கோட வேல்யூ. எல்லாமே நம்ம குருநாதர் மேல வைக்கிற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையும் நாம அவர்கிட்ட சரணாகதி அடையறதும் தான் ஒரு முக்கியமான காரணம். நிச்சயமா உண்மையா நம்ம ஆத்மார்த்தமா குருநாதரை சரணாகதி பண்ணினோம்னா கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டார் இல்லையா? இது நம்ம நிறைய இந்த மாதிரி அனுபவங்களை பார்த்துன்னு வந்துதான் இருக்கோம் இல்லையா? சொல்றோமே, ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாலோ பாகிமாம், ஸ்ரீங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம் அப்படின்னு சொல்றோமே. இந்த ஜபம் பலிக்காம போகுமா? இந்த மந்திரம் பலனளிக்காம போகுமா? ஏன்னா அந்த பாகிமாம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ குருவே என்னை காப்பாற்றுங்கள், அளவில்லா தயை உடையவரே என்னை காப்பாற்றுங்கள், சிங்கேரி ஜெகத்குருவே என்னை காப்பாற்றுங்கள், பாரதி தீர்த்த சுவாமி என்னை காப்பாற்றுங்கள். இதுதான் நம்ம ஜபிக்கிற மந்திரத்துக்கு அர்த்தம்.
இப்பேற்பட்ட நம் குருவோட திருமந்திரம் என்னைக்கானும் பொய்ச்சு போகுமா? கண்டிப்பா போயிட்டு போகாது இல்லையா? அதனால நம்ம சதா சர்வ காலமும் நம்ம குருநாதரை கூப்பிட்டுட்டே இருப்போம். ஸ்ரீ குருநாதா சரணம் சரணம், ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாளோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம் அப்படின்னு. வேறொரு அனுபவத்தோட அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். குருவின் அருளால். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம். ஸ்ரீ சத்குரு பாகி 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 பாகி.